அண்டர்வேருக்கு உள்ள சொருகிதான் எடுத்துட்டு போயிருக்கேன். இது எவ்வளவு பெரிய கேவலம். ஆர்கே நகர் மணி, இந்த வேஸ்டா போன ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ன சொல்றானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலி வைத்தறிச்சல் தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியுது. தளபதி ஜனநாயகன் மூவி ஆடியோ லான்ச்ல வந்து சில விதிமுறைகள் போட்டாங்க மலேசியால. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கட்சி கொடியை காமிக்கூடாது, அரசியலை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த விதிமுறைகளை வந்து தளபதி முத கொண்டு நாங்க வந்து கடைபிடிச்சோம். ஸோ ஒரு 2 பேர் மட்டும் தளபதி கட்சி கொடியை வந்து உள்ள எடுத்துட்டு போயிட்டு காமிச்சிருக்காங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்படி கேவலமான ஒரு செயலா, இப்படியே அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஆக்சுவலி வந்து உள்ள போகும் பொழுது எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதை மீறி இந்த நபர் தளபதி கட்சி கொடியை உள்ள கொண்டு போயிருக்காரு அப்படின்னாக்கா, ஒரே ஒரு இடம் அந்த இடமா தான் இருக்கும் அப்படின்ட்டு அடிச்சு சொல்றான். இப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, இவ்வளவு கரெக்டா சொல்றான் அப்படின்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு அந்த நபர் வந்து இந்த வேஸ்டா போன ரோஸ்ட் பிரதர்ஸோட ஃப்ரெண்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன அந்த இடத்துல வந்து ஆழமா இவரு தான் ஐத்தி வச்சு அமிச்சிருப்பாரு ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டா சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி கேவலமான ஐடியாலாம் வந்து இவங்களுக்கு தான் வரும், நம்மளுக்கு வராது. சரி, இப்போ இவன் சொல்றான் பாத்தீங்களா, இந்த இடத்துல போய் அரசியல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்ட் பிரதர்ஸ் சொல்றான். இப்போ நான் சொல்றேன், நீங்களே பாருங்க. ஆனா எல்லாருமே சொல்றாங்க அவர்தான் சிஎம், அடுத்த சிஎம். கேப்டன் ஐயா அவர்களோட சமாதி கிட்ட போயிட்டு 26ல தளபதி விஜய் என்ன சிஎம் ஆக போறாராமே, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக் கிட்ட போய் ரிவ்யூ எடுக்கிறான். இது விட கேவலமான செயல் எங்கன்னா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க, இதுல எது கேவலமான செயல்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு மட்டும், கேப்டன் ஐயா அவர்கள் இருந்திருந்தா இவனுக்கு 2 பேரோட கதி அந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. நீங்களே சொல்லுங்க, எது கேவலமான செயல் அப்படின்ட்டு. நன்றி.